ஆல்ஃபா நிலையில் நீங்கள் ஒரு லட்சியத்தை பார்க்கும்போது குறைச்சி பார்க்காதீங்க. இப்போ இன்றைக்கி நமக்கு தோணும், நமக்கு இவ்வளோ தான் முடியும், இதுக்கு மேலே நம்மளால் சம்பாதிக்க முடியாது. நான் இந்த நாட்டு பிரதமர் ஆகணும்னு கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டார். அது நடக்குமா அப்படின்னு கேட்டார். அதை நினைக்கும் போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, சௌகரியமாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே பார்த்தாரு. எனக்கு இது வேணும், எப்படியாவது பண்ணி கொடுன்னு கேட்குறது தான் சாமர்த்தியம். அப்போ அந்த மாதிரி லட்சியத்தை தான் நம்ம வச்சுக்கணுமே தவிர, முக்கியமாக நான் என்ன சொன்னேன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க நமக்கு ஒரு உத்தியோகம் வந்து ப்ரமோஷன் கிடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நான் முன்னேறேன் அப்படின்னு பார்க்கலாம், தப்பு இல்லை. பட் அப்படி பார்க்குறத விட ஒரு சிஇஓவாக இருக்கேன், ஒரு மேனேஜராக இருக்கேன், இதுதான் வந்து தியானத்தில் நம்ம கேட்கும்போது என்னெல்லாம் நடக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாத்தியக்கூறு இதுதான். அவங்க வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோட கேட்கல, ஆனால் ஒரு ஆசை இருந்தது. இந்த ஆல்ஃபா நிலையில் பண்ணால் நடக்கும்னு சொல்கிறாங்க, நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு பணிவோட ஒரு மாதம் அதை தொடர்ந்து பண்ணி பார்த்துருக்காங்க. வணக்கம். பிரபஞ்சத்திடம் நமது ஆசைகளை, லட்சியங்களை கேட்க வேண்டும் அப்படிங்கிறத பல முறை பல வீடியோஸில் நான் விவரமாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அதில் ஒரு சிலருக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. அதற்காகத்தான் இந்த பதிவு. நம்ம ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த பிரபஞ்சத்திடம் எப்படி கேட்பது அப்படிங்கும்போது பொதுவாக நான் சொல்லி கொடுக்கறது ஆல்ஃபா நிலைக்கு போயிடுங்க. ஆல்ஃபா நிலைங்கிறது ஒரு தியான நிலை. கொஞ்சம் நம்ம மனதை அமைதிப்படுத்தும் போது அந்த தியான நிலைக்கு போயிட்டோம்னா ஆழ்மனம் திறந்திருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய லட்சியம் என்னவோ அது நிறைவேற மாதிரி ஒரு காட்சியை மனத்திரையில் பாருங்கள். இது ஆழ்மனசில் பதிஞ்சு பிரபஞ்சத்திற்கும் செய்தியாக போகும், நம் வாழ்க்கையில் நடக்கும்ங்கிறது அடிப்படையாக நான் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். இப்போ இதை ஒரு வகுப்பில் நான் சொல்லி கொடுக்கும்போது அதை எப்படிலாம் நம்ம லட்சியத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஆல்ஃபா நிலையில் நீங்கள் ஒரு லட்சியத்தை பார்க்கும்போது குறைச்சி பார்க்காதீங்க. இப்போ இன்றைக்கி நமக்கு தோணும், நமக்கு இவ்வளோ தான் முடியும், இதுக்கு மேலே நம்மளால் சம்பாதிக்க முடியாது, அல்லது இதுக்கு மேலே மார்க் வாங்க முடியாது, இதுக்கு மேலே நம்ம நடத்த முடியாது, இந்த மாதிரிலாம் தோணும். ஆனால் ஆல்ஃபா நிலையில் கேட்கும்போது கொஞ்சம் அதிகமாக கேளுங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட இப்போ 50-60 மார்க் தான் வாங்குறாங்கன்னா நான் எப்போவுமே சொல்வேன், தைரியமாக 100 மார்க் பாருங்கள், இல்லைன்னா 95 மார்க் பாருங்கன்னா அவ்வளோலாம் கிடைக்காதுமா அப்படிம்பாங்க. கிடைக்குதா கிடைக்கலையான்னு யோசிக்காமல் தைரியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 100 மார்க் பார்க்க உங்கள் மனசில் வந்து சரி நம்மளால் நல்ல மார்க் வாங்க முடியும், உங்கள் ஆழ்மனம் அதை நம்ப ஆரம்பித்தா நிச்சயம் நடக்கும்னு. இதெல்லாம் வந்து தன்னம்பிக்கை வளர்கிறதுக்காக நம்ம வந்து சொல்கிற விஷயம். இப்போ என்னென்னா, ஒரு வகுப்பில் ஒருத்தர் எழுந்து என்ன கேட்டார்னா, நீங்கள் வந்து ஆல்ஃபா நிலையில் எவ்வளோ அதிகமாக முடியுமோ கேளுங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்காக நான் என்ன வேணாலும் கேட்கலாமா அப்படின்னார். அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் எதுவும் சொல்லலை. சரி என்ன வேணால் கேட்கலாமான்னா உங்கள் மனசில் என்ன யோசிச்சுருக்கீங்க அதை சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் இந்த நாட்டு பிரதமர் ஆகணும்னு கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டார். அது நடக்குமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சரி நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நம்ம அதை வந்து ஆல்ஃபா நிலையில் பார்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு லட்சியத்தை உருவாக்கும் போது கொஞ்சம் பெருசாக பாருங்கன்னு நமக்கு எது சொல்கிறோம், ஏன் சொல்கிறோன்னா கொஞ்சமாக பார்க்கும்போது அவ்வளோதான், அதில் தான் நம்ம அடைய முடியும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக மனதை அங்கே கொண்டு போனீங்கன்னா மனதில் இருக்கும் அந்த லிமிட்டேஷன்னு சொல்லுவோம், இவ்வளவு தான் அப்படிங்கிறத நம்ம உடைச்சாதான் இன்னும் கொஞ்சம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து நான் இந்த நாட்டு பிரதமர் அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுல தப்பு இல்லை, தாராளமாக பாருங்கள், பிரதமர் ஆனால் சந்தோஷம். ஆனால் நீங்கள் உண்மையாகவே யோசித்து பார்த்தீங்கன்னா அதை நினைக்கும் போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, சௌகரியமாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே பார்த்தாரு. இல்லை சும்மா கேட்டேன் அப்படின்னார். நான் சொன்னேன், அதுதான் பிரச்சனை. அதை நமக்கே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இன்றைக்கி இந்த நாட்டு பிரதமர்னால் நினச்சி பாருங்கள், அவர் எவ்வளோ வேலை பார்க்குறார், எவ்வளோ விஷயங்கள் அவர் தலையில் எவ்வளோ பாரங்களை சுமந்துட்டுருக்கார், இவ்வளவும் நம்மளால் செய்ய முடியுமாங்கிறது, இது தேவையா நமக்குங்கிறதெல்லாம் ஒரு யோசனை வரணும். ஒரு லட்சியமாக இருந்தாலும் எவ்வளோ உயர்வாக வேணாலும் பார்க்கலாம் நம்ம சொன்னாலும் அந்த பார்க்கும்போதே ஒரு பதட்டம் பயம் வருதுன்னா கண்டிப்பாக அந்த லட்சியம் நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி ஒரு லட்சியத்தை மனசில் வச்சுட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்கலை, பிரபஞ்சத்தை வந்து ஒரு சவால் விடுறீங்க. உன்னால் இதை எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சவால் விடுற மாதிரி. ஸோ சேலஞ்ச் பண்ணி பிரபஞ்சத்திடம் கேட்கறது சாமர்த்தியம் இல்லை. எனக்கு இது வேணும், எப்படியாவது பண்ணி கொடுன்னு கேட்கறது தான் சாமர்த்தியம். அப்போ அந்த மாதிரி லட்சியத்தை தான் நம்ம வச்சுக்கணுமே தவிர, யோசித்து பார்க்கும்போதே நமக்கு ஒரு பதட்டம் வர மாதிரி லட்சியத்தை நம்ம எதுக்காக வச்சுக்கணும் அப்படின்னு அவருக்கு சொன்ன பிறகு அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் அதே சமயம் இன்னொரு உதாரணமும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா
எல்லா விஷயங்களும் அப்படி கிடையாது. இப்போ சில விஷயங்கள் நான் அந்த மார்க் சொன்ன மாதிரி ஒரு 50-60 மார்க் வாங்குற பையன் கூட 100 மார்க் வாங்குறதோ 95 மார்க் வாங்குறதோ சாத்தியம்தான். கொஞ்சம் முயற்சி தேவை, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவர் கண்டிப்பாக அதை பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். கோவாவில் நான் வகுப்புகள் அப்போ ரெகுலராக நடத்திட்டு இருக்கும்போது ஒரு வகுப்பில் ஒரு பெண் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த முதல் நிலை வகுப்பு ஆல்ஃபா தியானம். அதில் நம்ம எப்படி நமது ஆழ்மனம் திறக்கும், எப்படி பிரபஞ்சத்திடம் நம்ம கேட்கலாம், எது வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொன்னேன். முக்கியமாக நான் என்ன சொன்னேன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க நமக்கு ஒரு உத்தியோகம் வந்து ப்ரமோஷன் கிடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நான் முன்னேறேன் அப்படின்னு பார்க்கலாம், தப்பு இல்லை. பட் அப்படி பார்க்குறத விட ஒரு சிஇஓவாக இருக்கேன், ஒரு மேனேஜராக இருக்கேன், அப்படி கூட நீங்கள் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியாவை அங்கே கொடுத்தேன். இப்போ இந்த கிளாஸை நடத்தி முடிச்சுட்டு நான் திரும்ப சென்னைக்கு வந்துட்டேன். ஒரு 4-5-6 மாதம் இருக்கும். அது கழித்து நான் மறுபடியும் அங்கே வகுப்புக்காக போனேன். மீண்டும் அந்த ஊரில் போய் வகுப்பு நடத்தும் போது 2ஆம் நிலை வகுப்பு வேறு செல்லொளி தியானம்ங்கிற வகுப்பு நடத்த போயிருந்த போது அதே பெண் அந்த வகுப்புக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க வந்து தன்னுடைய அனுபவத்தை சொன்னாங்க, எல்லோரும் முன்னாடியும் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த வகுப்பில் நான் கலந்துக்கிட்ட போது சென்ற வகுப்பில் நீங்கள் சொன்னீங்க ஒரு கம்பெனியில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரமோஷன் வந்து முன்னுக்கு வரோன்னு நினைக்காம ஒரு சிஇஓவாக உங்களை பாருங்கள், ஒரு மேனேஜராக பாருங்கள், அந்த அளவுக்கு உங்கள் மனசை கொண்டு போங்க, அது நடக்கக்கூடிய விஷயம் தானே அப்படின்னு சொன்னீங்க. நானும் வீட்டில் போய் அடுத்த நாள் காலையில் அந்த ஆல்ஃபா தியானம் பண்ணலான்னு உட்கார்ந்த போது எனக்கு இந்த லட்சியம் இது ஒரு ஆசை. அப்போ அவங்களுக்கு அது ஒரு லட்சியமாக கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆசை. இவங்களுக்கு மேலே 7-8 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சிஇஓ ஆகிறதுக்கு சாத்தியமே கிடையாது அந்த கம்பெனியில், என்னுடைய இது எங்கேயோ ரொம்ப கீழே தான் இருக்குது, அதுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க, அதனால் என்றைக்கும் நான் அதை நினச்சதில்லை. ஆனால் நீங்கள் வகுப்பில் சொன்ன பிறகு அடுத்த நாள் காலையில் இந்த தியானத்தை போட்டு கேட்கும்போது என் மனசில் தோணுச்சு, நம்ம வந்து தியான நிலையில் இதை பார்க்குறதுல என்ன தப்பு, நடந்தால் சந்தோஷம், நடக்கலைன்னா பரவாயில்லன்னு நினச்சி அந்த ஆல்ஃபா தியானம் முடித்த உடனே ஆல்ஃபா நிலையில் அந்த கம்பெனி சிஇஓ இவங்க தான்ற மாதிரி இவங்க பார்த்துட்டே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் பண்ணியிருக்காங்க. 1 மாதம் பண்ண பிறகு இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கும் போதும், நம்ம இதை 1 மாதமாக பார்த்துட்ருக்கோம், இட்ஸ் ஓகே அப்படின்னு நான் அதோட விட்டுட்டேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அந்த 7-8 பேருன்னு சொன்னாங்க பாருங்கள், ஒவ்வொருத்தராக வேறு காரணங்களுக்காக, நல்ல காரணங்கள், ஒருத்தருக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சி போயிட்டார், இன்னொருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பித்து போயிட்டார், அந்த மாதிரி நல்ல காரணங்களுக்காக ஒவ்வொருத்தராக அந்த கம்பெனியை விட்டு போய் அவங்க சொல்கிறாங்க, அப்படி நின்றுட்டு என் முன்னாடி சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ நான் தான் அந்த கம்பெனியோட சிஇஓ அப்படின்னாங்க. உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதுதான் வந்து தியானத்தில் நம்ம கேட்கும்போது என்னெல்லாம் நடக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாத்தியக்கூறு இதுதான். அவங்க வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோட கேட்கல, ஆனால் ஒரு ஆசை இருந்தது, இந்த ஆல்ஃபா நிலையில் பண்ணால் நடக்கும்னு சொல்கிறாங்க, நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு பணிவோட 1 மாதம் அதை தொடர்ந்து பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ அந்த பிரபஞ்சம் அவங்களுக்காக அதை எப்படி நடத்தி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆல்ஃபா நிலையில், தியான நிலையில் நமக்கு வேண்டிய லட்சியங்களை நம்ம மனத்திரையில் பார்க்கும்போது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக பாருங்கள். ஆனால் நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதை பார்க்கும்போது பதட்டம் வருதுன்னா வேண்டாம். பட் சந்தோஷமாக இப்போ இவங்க எப்படி பார்த்தாங்க, நம்ம சிஇஓ ஆகிற மாதிரி பார்ப்போம், நம்மளால் முடியலையா, நம்ம ஏன் யோசிக்கணும், 7-8 பேர் இருந்தால் என்ன, நம்ம தியானத்தில் பண்ணி பார்ப்போம், கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், கிடைக்கலன்னா பரவாயில்ல, அப்படி நினச்சி பார்க்கும்போது அது ஈஸியாக கிடச்சிது. ஆனால் அந்த இன்னொருத்தர் கேட்ட கேள்வி, நான் பிரதமர் ஆகிறேன்னு பார்க்கலாமான்னா ஒரு சேலஞ்ச் பண்ண, அவர் அதை ஆசையோடு கேட்கல, அவர் என்ன சேலஞ்ச் பண்ணி கேட்டார், பிரபஞ்சத்தை சேலஞ்ச் பண்ணி கேட்டார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே இது நடக்குமான்னு. அந்த மாதிரி பிரபஞ்சத்தை நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணுறது அவ்வளவு ஸ்மார்ட்டான விஷயம் கிடையாது. ஏன்னா நமக்கு எதுவும் பெருசாக நடக்க போகிறதில்ல. ஆனால் பிரபஞ்சத்திடம் நம்மால் எவ்வளவு உயர்வாக யோசிக்க முடியுமோ நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு உயர்வாக யோசித்து கேட்கும்போது, ஒரு நம்பிக்கையோடு செய்யும்போது, உண்மையான ஆசையோடு செய்யும்போது, அந்த தியானத்தில் நீங்கள் கேட்க பிரபஞ்சம் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் அதை உங்களுக்கு சாதிச்சு கொடுக்கும். நிறைய கேளுங்க, நிறைய கிடைக்கும். நல்ல அற்புதமான செல்வ செழிப்பான வாழ்க்கை நீங்கள் வாழுங்க. என்னுடைய ஆசீர்வாதங்கள்.